வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஆர்கல் டயகிராம் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the electronic spectrum of an aqueous solution of hexa aqua nickel 2 ion complex shows three different band: A 400 nanometer, B 690 nanometer, C 1070 nanometer. The transition assigned to A, B and C are இது CSR 2022ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம அந்த ஆர்கல் டயகிராம் கான்செப்டை டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கல் டயகிராம்னா correlation diagram between ligand field strength and energy. இந்த ligand field strengthக்கும் எனர்ஜிக்கும் உள்ள இந்த correlation diagram தான் ஆர்கல் டயகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கல் டயகிராம் used for find out number of spin allowed transition. ஸ்பின் அலௌட் டிரான்சிஷன் எவ்வளவு நடந்திருக்குங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த ஆர்கல் டயகிராம் யூஸ் ஆகுது. ஸ்பின் அலௌட் டிரான்சிஷன், அதாவது ஸ்பின் அலௌட் டிரான்சிஷன்னா D1 ல இருந்து D9 வரைக்கும் ஸ்பின் அலௌட் டிரான்சிஷனை நம்ம இந்த ஆர்கல் டயகிராம் மூலமா கால்குலேட் பண்ணலாம். அந்த D1 ல இருந்து D9 ல இருந்து D5 வந்து ஸ்பின் பரிவிடனா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த D5 ல உங்களுக்கு ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகும்போது, அதாவது T2G ல இருந்து EGக்கு எக்ஸைட் ஆகும்போது இங்க பேர் ஆயிரும். அப்படி பேர் ஆகும்போது ஸ்பின் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதோட ஸ்பின் வேல்யூ வந்து 5/2. இதே ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகும்போது 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அதோட ஸ்பின் வேல்யூ வந்து 3/2. அப்போ 5/2 ல இருந்து 3/2 மைனஸ் பண்ணோம்னா வேல்யூ வந்து 2/2. 2/2னா வேல்யூ 1. அப்போ டெல்டா எஸ் வேல்யூ வந்து இங்க 1 இருக்கு. அப்போ டெல்டா எஸ் வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால இங்க ஸ்பின் பரிவிடனா இருக்கும். அப்போ T5 கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அது ஸ்பின் பரிவிடன். அப்போ ஸ்பின் அலௌட் டிரான்சிஷன் தான் ஆர்கல் டயகிராம்ல நம்ம கால்குலேட் பண்ண முடியும். எவ்வளவு நம்பர் ஆஃப் அலௌட் டிரான்சிஷன் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த கார்லேஷன் டயகிராம் யூஸ் ஆகுது. அடுத்தது ஹை ஸ்பின் ஆக்டாகெட்டல் அண்ட் டெட்ராகெட்டல் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம இந்த ஆர்கல் டயகிராம் மூலமா ஸ்பின் அலௌட் டிரான்சிஷனை கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது டூ லைன்ஸ் ஆஃப் சேம் சிமெட்ரி ரிப்பல் ஈச் அதர். இப்போ ட்ரிபிளட் இருக்கு, ரெண்டுமே சேம் சிமெட்ரி. ஸோ ரெண்டுமே சேம் சிமெட்ரியா இருந்தா ரிப்பல் பண்ணும். இதே டூ லைன்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் சிமெட்ரி கிராஸ் ஈச் அதர். அப்போ டிஃபரண்ட் சிமெட்ரியா இருந்தா A2Gங்கிறது சிங்கிளட், T1Gங்கிறது ட்ரிபிளட். இதே மாதிரி சிங்கிளட் ட்ரிபிளட். அப்போ டிஃபரண்ட் சிமெட்ரியா இருந்துச்சுன்னா கிராஸ் ஈச் அதர். அந்த லைன் வந்து ஈஸியா கிராஸ் ஆயிரும். சேம் சிமெட்ரியா இருந்தா ரெண்டு லைனும் ஒரே பக்கத்துல வரும்போது ரிப்பல் ஆகும். ஓகே, இப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டேர்ம் சிம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள், அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இதுல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D1 and D9. D0 ல இருந்து 1 ஆட் பண்றோம், D10 ல இருந்து 1 மைனஸ் பண்றோம். ஓகே, D1 and D9. இதோட கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் வந்து D2. அப்போ இதுல வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 1 இருக்கும். சோ 2s பிளஸ் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து 2 வரும். இதோட L வேல்யூ வந்து 2, அதனால டேர்ம் சிம்பிள் T போட்டிருக்கோம். ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் கிடையாது, அது அலௌட் டிரான்சிஷன் கிடையாது. அடுத்தது D2 and D8. ஓகே, அப்போ D8 T8க்கு ரெண்டுக்கும் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து 2 இருக்கும். ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து 2s+1 இல்லைன்னா n+1. அப்போ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா வேல்யூ 3 வரும். ஓகே, அப்போ இங்க L வேல்யூ வந்து 3 வரும், அதனால F கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் போட்டிருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஸ்டேட் வந்து அலௌட் டிரான்சிஷன் 3p. அடுத்தது D3 D7. D3 D7க்கு மொத்தம் அன்பேர்ட் எலக்ட்ரான் 3 இருக்கும். அப்ப 3 இருந்துச்சுன்னா n+1, அப்போ 4 இருக்கும். அப்ப 4. இதோட L வேல்யூ வந்து 3, அதனால F டேர்ம் சிம்பிள் போட்டிருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து 4p. ஓகே, அப்போ F ல இருந்து p டேர்முக்கு வந்து டிரான்சிஷன் ஆகும் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ரெண்டுமே ஸ்பின் வேல்யூ வந்து சேமா இருக்கும், 4 இருக்கும். ஓகே, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து. அடுத்து T4 and T6. D4 and D6 ல 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதோட ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து 5 வரும். அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ 5. இங்க L வேல்யூ வந்து 2 வரும். L வேல்யூ 2 இருந்துச்சுன்னா அங்க T. இன்கேஸ் L வேல்யூ வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா 0 இருந்துச்சுன்னா S. இதே L வேல்யூ 1 இருந்துச்சுன்னா B. L வேல்யூ 2 இருந்துச்சுன்னா D. L வேல்யூ 3 இருந்துச்சுன்னா F. L வேல்யூ 4 இருந்துச்சுன்னா G. ஓகே, அடுத்தது D5. அப்போ D5 ல வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 5 இருக்கும். 5 இருக்குனால n+1, ஸோ டோட்டலா 6. ஓகே, அப்போ D5 ல வந்து அதோட L வேல்யூ வந்து 0 வரும். ஸோ S இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஸ்டேட் கிடையாது. அப்போ இதை நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஈஸியா டேர்ம் சிம்பிளை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது
ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டேர்ம் சிம்பிள் முலிக்கன் சிம்பிள் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து எஸ் இருந்துச்சுன்னா A1, அதாவது எஸ் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா அதில் ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், அது சிங்கிலட் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஆக்டாஹெட்ரல்ல எஸ் ஆர்பிட்டால் இருந்தால் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான், ஸோ சிங்கிலட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ A1G இங்க G இல்லை, அப்போ டெட்ராஹெட்ரலுக்கு வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. இது ஆக்டாஹெட்ரல் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ்க்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், ஸோ அதுக்கு ஜெரைடு யூஸ் பண்ணும் G. ஓகே, அடுத்தது பி டேமுக்கு வந்து p ஆர்பிட்டால்ல 3 ஆர்பிட்டால் இருக்கும், ஸோ அது ட்ரிபிளட் T1. இதே இங்க பி டேம்ல வந்து D1G, Gங்கிறது சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஃபார் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். அடுத்தது டி ஆர்பிட்டால்ல மொத்தம் 5 ஆர்பிட்டால் இருக்கும், அதுல ரெண்டா ஸ்பிளிட் ஆகும், ஒன்னு EG ஆர்பிட்டால், இன்னொரு T2G ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். E அப்படின்னா டபுளெட், D அப்படின்னா ட்ரிபிளெட், மொத்தமா 5 ஆர்பிட்டால். ஓகே, அதே மாதிரி இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா G போடும், EG and T2G மொத்தமா 5. அடுத்து F ஆர்பிட்டால் வந்து 7 ஆர்பிட்டால் இருக்குமா, ஸோ அதுல ஒரு சிங்கிலெட், ஒரு ட்ரிபிளெட், இன்னொரு ட்ரிபிளெட், டோட்டலா 3 + 3 + 1 1 + 3 + 3 7 ஆர்பிட்டால். ஓகே, அப்போ சிங்கிலெட் ட்ரிபிளெட்னு செப்பரேட் ஆகும். இதே மாதிரி ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா சிங்கிலெட் ட்ரிபிளெட் தான், ஆனா ஜெரைடு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். அடுத்தது செலக்ஷன் ரூல். டி டேர்ம் சிம்பிளுக்கு செலக்ஷன் ரூல் என்ன அப்படின்னா, டி டேர்ம் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். டி ஆர்பிட்டால் 5 ஆர்பிட்டால், ஒன்னு T2G EG. T2G அப்படின்னா ட்ரிபிளெட், EG அப்படின்னா டபுளெட். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் T2G ட்ரிபிளெட், EG வந்து டபுளெட். இங்க EG வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டா எடுத்திருக்கோம், இங்க T2G வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டா எடுத்திருக்கோம். ஓகே, டெல்ங்கிறது அந்த லிகாண்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். இப்போ டி டேர்ம் வந்து நம்ம செலக்ஷன் ரூல் படி எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. D0 T5 T10 எடுத்திருக்கோம். D0 அப்படின்னா D0ல ஒன்று ப்ளஸ் ஆட் பண்ணணும், அதே மாதிரி T5ல ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று நம்ம ஆட் பண்ணணும், D10ல -1 நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ மைனஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் D0ல இருந்து 1 நம்ம ஆட் பண்ணோம்னா D1 இருக்கும். D5ல ஃபர்ஸ்ட் மேல பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் நீங்க ஆட் பண்ணுங்க, D6 வரும். அதே மாதிரி T10ல 1 மைனஸ் பண்ணா D9 வரும். அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ்ல கீழே மைனஸ் இருக்கு, ஸோ அது மைனஸ் T5ல இருந்து 1 மைனஸ் பண்ணா T4 வரும். ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த டேர்ம் சிம்பிளை நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்கு அப்படின்னா D1 and D6 இருக்கு. ஓகே, D1 and D6 இருக்கு. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கார்லேஷன் டயக்ராம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு செகண்ட் பார்ட்டை பிரிக்கிறோம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு பிரிச்சிருக்கோம். அந்த லெஃப்ட் சைடில் D1 and D6 எழுதுறோம். D1 D6 டெட்ராஹெட்ரல். ரைட் சைடில் இங்க T4 D9 இருக்கு. ஓகே, ரைட் சைடுல D4ம் D9 இருக்கு. அப்போ ரைட் சைடுல டெட்ராஹெட்ரலுக்கு D4 D9 இருந்தா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். அடுத்தது ஆக்டாஹெட்ரல் கேட்டோம்னா ஆக்டாஹெட்ரல் அப்படியே இது ரிவர்சபிளா இருக்கும். ஓகே, அப்போ D4 D9 டெட்ராஹெட்ரல் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, அப்போ T4 D9 ஆக்டாஹெட்ரல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். அதே மாதிரி D1 D6 டெட்ராஹெட்ரல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, D1 D6 ஆக்டாஹெட்ரல் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கும். ஓகே, அப்போ ஆக்டாஹெட்ரல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த D4 D9 ஆக்டாஹெட்ரல் கேட்டாங்கன்னா லெஃப்ட் சைடுல உள்ள கார்லேஷன் டயக்ராம் பார்க்கணும். இதே D1 D6 ஆக்டாஹெட்ரல் டயக்ராம் கேட்டிருந்தாங்க, கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு கார்லேஷன் டயக்ராம் ரைட் ஹேண்ட் சைடுல பார்க்கணும். ஓகே, அடுத்தது இதுல டிரான்சிஷன் வந்து ரெண்டு விதமா டிரான்சிஷன் நடக்கலாம். இதே D4 D9 ஆக்டாஹெட்ரலுக்கும் D1 D6 டெட்ராஹெட்ரலுக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் வந்து EG கிரவுண்ட் ஸ்டேட், T2G வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ EGல இருந்து T2Gக்கு டிரான்சிஷன் நடக்கும். இதே T4 D9 டெட்ராஹெட்ரலுக்கும் D1 D6 ஆக்டாஹெட்ரலுக்கும் டிரான்சிஷன் கிரவுண்ட் ஸ்டேட் வந்து T2G, எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து EG. அப்போ T2Gல இருந்து EGக்கு டிரான்சிஷன் நடக்கும். ஓகே, அடுத்தது செலக்ஷன் ரூல் ஃபார் F டேர்ம் சிம்பிள். அப்போ F டேர்ம் சிம்பிளை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க B எடுத்திருக்கோம், B ஆர்பிட்டால் அப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்லி ட்ரிபிளெட் தான் இருக்கும், 3 ஆர்பிட்டால், ஸோ அது ஒன்லி ட்ரிபிளெட் ஃபார்ம்ல எடுத்திருக்கோம். அடுத்து F எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு 3 மூலிகன் சிம்பிள் இருக்கு. அந்த 3 மூலிகன் சிம்பிள்ல ஒன்று சிங்கிளட், இன்னொன்று ட்ரிபிளெட், அடுத்து ட்ரிபிளெட், டோட்டலா 7. ஓகே, அப்போ அதுல D1G எடுத்திருக்கோம், ரெண்டாவது T2G எடுத்திருக்கோம், மூணாவது A2G. அப்போ டோட்டலா T1Gங்கிறது ட்ரிபிளெட், T2Gங்கிறது ஒரு ட்ரிபிளெட், A2Gங்கிறது சிங்கிளட், டோட்டலா 7. சரியா? அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து அதே தான், இங்க ஹையர் எனர்ஜியா இருக்கிறது இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து A2G லோயர் எனர்ஜியா இருக்கும், அடுத்தது T2G, அடுத்து D1G, அடுத்தது D1GB. இது B ஆர்பிட்டாலோடது, B டேமோடது, இது F டேமோடது. ஓகே, இப்போ ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ ரெண்டுமே சேமா இருக்கு, T1G Fவும் அதே மாதிரி D1G Bயும்
ரெண்டுமே சேம் சிம்ட்ரி T1G D1G. அப்போ ரெண்டுமே இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடிய லைன் பாருங்க ரிப்பல் ஆயிருக்கு. அப்போ சேம் சிம்ட்ரியா இருந்தால் ஒன்னோட ஒன்று ரிப்பல் ஆகும். இதே மாதிரி ஆப்போசிட் சிம்ட்ரியா இருந்தா இங்கே A2G இருக்கு, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் T1G இருக்கு. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சிம்ட்ரி கிராஸ் ஈச் அதர். ஓகே, ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆயிருக்கும். அடுத்தது இப்போ செலெக்ஷன் ரூல் எஃப் டேம் சிம்பிளுக்கு பார்க்கலாம். இதுல எஃப் டேம் சிம்பிள்ல வந்து இதே தான் D0 D5 D10 எழுதிக்கிறோம். இங்க செலெக்ஷன் ரூல்ல +2 +or -2 -2. இப்போ T0ல +2 நம்ம ஆட் பண்ணோம்னா 2 வரும். அதே T5ல +2 நம்ம ஃபர்ஸ்ட் டாப்ல பிளஸ் இருக்கு, ஸோ +2 நம்ம ஆட் பண்ணோம்னா D7. அதே மாதிரி T10ல -2 நம்ம பண்ணோம்னா T8 வரும். அடுத்தது இந்த +or -2ல கீழே மைனஸ் இருக்கு, ஸோ D5ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா -2 பண்ணோம்னா T3 வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் T2 அண்ட் D7 இருக்கு. ஓகே, T2 D7 அந்த T2 D7 இந்த கார்லேஷன் டயக்ராம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் T2 அண்ட் T7 டெட்ராஹெட்ரல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் T3 அண்ட் D8 இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் கார்லேஷன் டயக்ராம்ல T3 அண்ட் T8 டெட்ராஹெட்ரல். ஓகே, அடுத்தது இதே ஆக்ட்ராஹெட்ரல் அப்படியே ஆப்போசிட்டா வரும். D3 D8 வந்து இங்க ரைட் ஹேண்ட் சைடில் டெட்ராஹெட்ரல் இருக்கு, ஸோ லெஃப்ட் ஆக்ட்ராஹெட்ரல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். D2 T7 டெட்ராஹெட்ரல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் T2 T7 ஆக்ட்ராஹெட்ரல் வரும். ஓகே, இப்போ நம்ம இதோட டிரான்சிஷன் என்னென்ன டிரான்சிஷன்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம D2 T7 டெட்ராஹெட்ரலுக்கும் T3 D8 ஆக்ட்ராஹெட்ரலுக்கும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டயக்ராம் தான். அப்போ அதில் கிரவுண்ட் ஸ்டேட் யாருன்னா A2GF. ஓகே, இது எஃப் டேம் ஓடுது, அதனால A2GF அப்படின்னு போட்டிருக்கோம். A2G தான் இதோட கிரவுண்ட் ஸ்டேட். அப்போ A2Gல கிரவுண்ட் ஸ்டேட் எப்படி நடக்கும்னா A2Gல இருந்து T2Gக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கும். ஓகே, அடுத்தது A2Gல இருந்து D1Gக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அடுத்தது A2Gல இருந்து D1Gக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அப்போ இந்த T2 T7 D3 D8 இந்த கான்ஃபிகரேஷனுக்குலாம் 3 பேண்ட் நடக்கும். 3 பேண்ட், அது 3 டைப் ஆஃப் டிரான்சிஷன், அலௌடு டிரான்சிஷன். ஒன்று A2G to T2G, அடுத்தது A2G to D1G, A2G to D1G. ஓகே, இந்த மாதிரி 3 டிரான்சிஷன் நடக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் D1 அண்ட் D7 D3 அண்ட் D8 இந்த காம்ப்ளெக்ஸுக்கு 3 டிரான்சிஷன் நடக்கும். D1 தான் கிரவுண்ட் ஸ்டேட்டு, D1Gல இருந்து T2Gக்கு டிரான்சிஷன் நடக்கும். அடுத்து D1Gல இருந்து D1GB டேமுக்கு டிரான்சிஷன் நடக்கும். அடுத்தது T1Gல இருந்து A2Gக்கு டிரான்சிஷன் நடக்கும். அப்போ டிரான்சிஷன் வந்து T1Gல இருந்து T2G டிரான்சிஷன் வந்து ஸ்மால் பேண்ட், ஸ்மால் டிரான்சிஷன் தான். ஆனால் D1Gல இருந்து T1GBக்கு டிரான்சிஷன் வந்து ஹையா இருக்கும். அதே மாதிரி D1Gல இருந்து A2Gக்கு டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அப்போ இதுல பேண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், பேண்ட் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின்ல வந்து CSR 2022ல கேட்ட கொஸ்டின் நிக்கல் ஹெக்ஸா அக்வா காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்ல இதுல D ஆர்பிட்டால அதோட கான்பினேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ D ஆர்பிட்டால கான்பினேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நிக்கல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும். அப்போ நிக்கல் நம்ம சென்டர்ல நிக்கல் ஆட்டம் எடுத்திருக்கோம். அதுல வாட்டரோட வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்டு, ஸோ அதில் 6 லிகாண்ட் இருக்கு. 6 × 0 நியூட்ரல் லிகாண்ட் இருந்தால் சார்ஜ் 0. மேலே டாப்ல காம்ப்ளெக்ஸ் மேலே 2+ இருக்கு, ஸோ ஈக்குவல் டு 2+ எடுத்திருக்கோம். இப்போ 6 × 0 0, அப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2 வரும். அப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2 இருந்துச்சுன்னா நிக்கல் 2+க்கு எலக்ட்ரானிக் கான்பினேஷன், நிக்கலுக்கு எலக்ட்ரானிக் கான்பினேஷன் வரும் 3D8 4s2, அட்டாமிக் நம்பர் 28, ஸோ 3D8 4s2ன்னு வரும். அப்போ 4sல இருந்து 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகி நிக்கல் 2+க்கு 3D8 4s0 அதோட எலக்ட்ரானிக் கான்பினேஷன். அப்போ 3D8 இருக்கு. அப்போ 3D8 இருந்துச்சுன்னா நம்ம ஆக்ட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இங்க கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கு. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா அது ஆக்ட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அப்போ எலக்ட்ரானிக் கான்பினேஷன் இங்க 3D8 இருக்கு. அப்போ 3D8 ஆக்ட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆர்கல் டயக்ராம் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இங்கே 3 டைப் ஆஃப் டிரான்சிஷன் நடக்கலாம். எங்கன்னா இதோட கிரவுண்ட் ஸ்டேட் யாருன்னா A2GF. ஓகே, அப்போ A2GFல இருந்து உங்களுக்கு எந்த டிரான்சிஷன் நடக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, A2Gல இருந்து T2Gக்கு டிரான்சிஷன் நடக்கலாம். அதே மாதிரி A2Gல இருந்து D1Gக்கு டிரான்சிஷன் நடக்கலாம். அடுத்தது A2Gல இருந்து D1Gக்கு 3 டைப் ஆஃப் டிரான்சிஷன் நடக்கும். ஓகே, அப்போ ஆக்ட்ராஹெட்ரல் நம்ம D8 இருந்துச்சுன்னா அதோட டேம் என்ன அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட் டேம் பாருங்க, D8 இருந்துச்சுன்னா அதோட F3 அதோட டேம். ஓகே, அப்போ F3 இருந்துச்சுன்னா A2G 3A2G நடக்கும். அதோட ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ சேமா இருக்கும். அப்போ 3A2Gல இருந்து ஃபர்ஸ்ட் 3T2Gக்கு டிரான்சிஷன் நடக்கும். அது ஸ்மால் பேண்டா இருக்கும். அடுத்தது 3A2G கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து 3D1G டிரான்சிஷன் நடக்கும். இது கொஞ்சம் ஹையா இருக்கும் பேண்டு.
அடுத்தது A2G கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து லாஸ்ட் D1G 3D1Gக்கு டிரான்சிஷன் நடக்கும். அப்போ இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய டிரான்சிஷன் பேண்ட் வந்து பாருங்க, டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கு பேண்ட். அடுத்தது இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ஸ்மால் பேண்டா இருக்கு, ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது கொஞ்சம் ஹையா இருக்கு. ஓகே, அப்போ இந்த டிரான்சிஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, யாருக்கு வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் பாருங்க, A2G to T2G, A2G to D1G, A2G D1G 3 டைப் ஆஃப் டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதுல யாருக்கு டிரான்சிஷன் வந்து அதிகமா இருக்கு? A2G to T2G தான் ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சு. ஓகே, அப்போ ஸ்மாலா இருக்கக்கூடிய டிரான்சிஷன் யாரு பாருங்க, இந்த 400 நானோமீட்டர். அப்போ அதுதான் A2G to T2G, இது ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சு. அடுத்தது A2G to D1Gக்கு வந்து கொஞ்சம் மீடியமா இருந்தது. அப்போ அதுக்கு வந்து 690 நானோமீட்டர் இருக்கும். ஓகே, அதே மாதிரி A2G to D2G தான் டிரான்சிஷன் வந்து பேண்ட் வந்து ரொம்ப லார்ஜரா இருந்தது. அப்போ லார்ஜரா இருந்ததுனால அதோட வேல்யூ 1070 நானோமீட்டர் இருக்கு. ஓகே, அப்போ இதோட வேல்யூ எங்க இருக்குன்னு பார்க்கலாம். A2G to T2G ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க A2G to T1G, அப்போ அது வராது A ஆப்ஷன். B ஆப்ஷன்ல A2G to T1G, அதுவும் வராது. இங்க C ஆப்ஷன்ல A2G to D2G, ஸோ C ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்து D ஆப்ஷன்ல A2G to T1G, அப்போ வராது. அடுத்து C ஆப்ஷன்ல தான் இருக்கு பாருங்க, C ஆப்ஷன்ல செகண்ட் இது வந்து பாருங்க D1G, A2G to T1G, A2G to T1G. அடுத்தது A2G to T1G2, A2G to T1G. அப்போ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் கிரவுண்ட் ஸ்டேட் டேம் சிம்பிள் ஆஃப் கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் கோபால்ட் 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் இருக்கு, இங்க குளோரின் இருக்கு, அது ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸ், கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கு, இங்க 4 இருக்கு, டெட்ராகடல் காம்ப்ளெக்ஸ். இது ரெண்டுக்குமே கிரவுண்ட் ஸ்டேட் டேம் சிம்பிள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட கிரவுண்ட் ஸ்டேட் டேம் சிம்பிளை ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும்னா ரெண்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹெக்ஸா அக்வா கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம், அதுல கோபாலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணலாம். கோபால்ட் நம்ம அப்படியே எடுத்திருக்கோம், வாட்டர் வந்து நியூட்ரல் லிகாண்ட், ஸோ 6 × 0, காம்ப்ளெக்ஸ் மேலே +2 இருக்கு. அப்போ கோபாலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 வரும். கோபால்டுக்கு அட்டாமிக் நம்பர் 27 இருந்துச்சுன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2 இருக்கும். அப்போ 3d7 4s2 இருந்தால் 4sல இருந்து 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு, ஸோ அதனால 3d7. ஓகே, அப்போ கோபால்ட் 2+ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s0. அடுத்தது இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸ் COCl4 2-, இது டெட்ராகடல் காம்ப்ளெக்ஸ்ல பார்க்கலாம். அதுல கோபாலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். கோபால்ட் அப்படியே எடுத்திருக்கோம், 4 குளோரின் இருக்கு, குளோரின் வந்து ஒரு நெகட்டிவ் லிகாண்ட், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1, ஸோ 4 × -1, காம்ப்ளெக்ஸ் வெளியே -2 இருக்கு, ஸோ ஈக்குவல் டு -2. அடுத்து 4 × -1 -4 ரைட் ஹேண்ட் கொண்டு போனா +4, +4ல இருந்து -2 மைனஸ் பண்ணோம்னா +2. கோபாலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் செகண்ட் காம்ப்ளெக்ஸ்லயும் +2 தான் இருக்கு. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் CO2+, அப்போ 3d7 4s0 வரும். ரெண்டுக்குமே 3d7 கான்ஃபிகரேஷன் தான். அப்போ 3d7 கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அதோட கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிளை பாருங்க, 3d7 இருந்துச்சுன்னா அதோட கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் வந்து 4f. ஓகே, அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் வந்து 4f. அப்போ இங்க எங்க டிரான்சிஷன் நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம ஆர்கல் டயக்ராம் போகலாம். இப்போ ஆர்கல் டயக்ராம் எடுத்திருக்கோம் 3d7. அப்போ 3d7 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் எடுத்தோம், ஒன்று ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று டெட்ராகடல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா அது D7 கான்ஃபிகரேஷன் வந்துச்சு, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது டெட்ராகடல் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கு, டெட்ராகடல் காம்ப்ளெக்ஸ், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் D7 வந்துச்சு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஓகே, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெட்ராகடல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது இதோட கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்ட்ராகடல் பார்க்கலாம். ஆக்ட்ராகடல் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் அதோட கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் பாருங்க, D1G. ஓகே, அப்போ இங்கே 4 போட்டிருக்கோம்னா நம்மளுக்கு டேர்ம் சிம்பிள் வந்துச்சு 4Fன்னு வந்துச்சு. அப்போ 4Fன்னு இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன வரும் பாருங்க, இங்கே D1G தான் கிரவுண்ட் ஸ்டேட்டு, அதோட ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ சேமாக இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே என்னன்னா 4 தான் வரும், T2G 4, A2G 4. ஓகே, அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் வந்து 4D1G. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெட்ராகடல் காம்ப்ளெக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் A2. ஓகே, அப்போ டெட்ராகடல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம G போடக்கூடாது. அப்போ உங்க ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வெளியே 4 இருக்கு, ஸோ எல்லாத்துக்குமே 4 வரும். ஓகே, அப்போ இங்க ஆப்ஷன் பார்க்கலாம், 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எதுக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் பாருங்க. இப்போ ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க, ஆக்ட்ராகடல் காம்ப்ளெக்ஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு 4D1G. ஓகே, 4D1G
ஆப்ஷன் B ல இருக்கு. அதே மாதிரி 4A2 ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் B ல இருக்கு. அப்போ B ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது கேட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டிஆர்பில கேட்ட கொஸ்டின், பிஜிடிஆர்பி 2015ல கேட்ட கொஸ்டின். த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஃபார் CrH2O6 2+. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ்ல 4 கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டோட டேர்ம் சிம்பிளோட உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.